ஹலோ யூவர்ஸ், நண்பான மிஸ், வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. வேலியில் போகிற ஓனானை எடுத்து வேட்டிகளை விட்ட கதையாக தான் இப்போ திமுக நிலைமை இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வெள்ளை வாயா வெள்ளை வாயா வெள்ளை வாயான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெளியில் வந்தால் என்ன ஆகும் அப்படின்றத இன்றைக்கி புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அதுவும் நீங்கள் இத்தனை தடை போட்டு இந்த தடைகள்லாம் ஒத்துக்கிட்டு வந்தாலும் தளபதியோடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத இன்றைக்கி இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம். இத்தனைக்கும் பயங்கரமான தடை. நேற்று நைட்டு 11 மணி வரைக்கும் கூட எந்த லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணலை. ஏகப்பட்ட பேர், மொத்தம் 13 கிராமத்தில் 9 கிராமம் தான் வரணும். அந்த 9 கிராம மக்கள்லையும் இவங்க தான் வரணும், இவங்கள தான் நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். இத்தனைக்கும் ஆதார் கார்டு பார்த்தெல்லாம் செக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அவ்வளோ ஏன் தமிழக வெற்றி கழகத்தின் பொருளாளருக்கே உள்ளே விடுறதுக்கு அலௌடு இல்லை. ஏன்னா அவர் தான் இந்த ப்ரோக்ராமுக்கு பர்மிஷனே வாங்கினார் காஞ்சிபுரம் காவல் நிலையத்தில். அவருடைய கார் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகலைன்னு சொல்லிட்டு அவரே உள்ளே விடாத அளவுக்கு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க இந்த திருட்டு திராவிட கும்பல். இதுக்கு உடந்தையாக இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ இவ்வளோ தடையை மீறியும் தளபதி இன்றைக்கி அங்கே பேசினது ரொம்பலாம் கிடையாது, வளவலா கொலலாம் கிடையாது. நச்சுன்னு ஒரு 10 நிமிஷம் நாஸ்தி பண்ணிட்டு போயிட்டார் அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னுடைய சேனல் நீ யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வரலாற்றில் ஒரு கட்சி தலைவருடைய விஷயத்திற்கு மீடியா காத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இந்த பரந்தூர் போரார் விஜய் அப்படின்ற அந்த விஷயம் வந்ததுலேருந்து பின்னாடியே சுற்றின்னு இருக்காங்க. அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன், ப்ரெஸ் மீட் எதுக்கு? அதான் ஓப்பனாக சொல்கிறாரு. இதில் என்ன ப்ரெஸ் மீட் வேறு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி இருக்குது. இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் தான் பேசினார் அந்த பொதுவாக கூட்டத்தில். ஏன்னா உள்ளே போய் பேசலை. உள்ளே போய் அந்த ஒரு 18 பேர் இருப்பாங்க, அவங்கள தனியாக மீட் பண்ணி பேசியிருப்பார், அது வேறு விஷயம். பட் ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் பேசணும் அப்படின்னும் போது அந்த மண்டபத்துக்குள்ளே இவர் உள்ளே போய் பேசினார்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தள்ளுமுள்ளு வரும், பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறனால கேரவேன்லேயே நின்று நம்மளுடைய ஸ்பீச்சை ஆரம்பிச்சிட்டார். அவர் முதல்ல சொன்னது, நான் விவசாயத்திற்கு வணங்குகிறேன், விவசாயத்துடைய மண்ணை தொட்டு, அதாவது உங்களுடைய காலடி மண்ணை தொட்டு தான் என்னுடைய கள பயணத்தை நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் முடிவு எடுத்திருந்தேன். ஸோ அந்த பயணத்தை நான் இன்றைக்கி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றத மிக தெளிவாக பதிவு பண்ணிட்டார். தட் மீன்ஸ் இனி வரும் காலங்களில் எங்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறாரோ அங்கெல்லாம் போயிட்டே இருப்பார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ப்ளஸ் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இந்த ஊருக்குள்ளே வரத்துக்கு என்ன ஏன் இவ்வளோ தடை போடுறீங்க, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிவிட்டு இன்னொரையும் சொல்கிறாரு, நான் வருவேன் உங்கள் ஊருக்குள்ளே, பரந்தூருக்குள்ளே வருவேன் அப்படின்றத, திருப்பி வருவேன் அப்படின்றத சொல்கிறார். விச் மீன்ஸ், திருட்டு திராவிட முன்னேற்ற கழக பசங்களா, இனிமேல் நான் உங்ககிட்ட பர்மிஷன் எல்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, வாங்கவும் மாட்டேன். ஏன்னு கேட்டால், உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு நான் சட்டப்படி வந்தால் நீ 1008 கட்டுப்பாடு போட்டு 1008 தடையை போட்டு இவங்கள தான் மீட் பண்ணணும், இவங்கள மீட் பண்ணக்கூடாது, இத்தனை பேர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ கட்டுப்பாடு போடுவ. நான் பிறந்து வளர்ந்து இருந்த இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன நீ அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்ரா எடுவட்ட பயலே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சூசகமாக அப்படி தான் கேட்டிருக்காரு அவர். ஓகேங்களா? ஏன்னா அவர் இது மாதிரி நம்மளை மாதிரிலாம் டீசெண்டாக பேச முடியாதுல்ல. அதனால் இனிமே உன்னுடைய இந்த சட்டத்திட்டத்துக்கெலாம் நான் கட்டுப்படுவேன்னு நினைக்காது. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு திக்கு 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 திக்குன்னு நெருப்பில் உட்காந்து பின்னாடி வேகிற மாதிரியே சூழ்நிலை தான் இனி உனக்கு. அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா நான் டீசெண்டாக ஒரு வாட்டி சட்டப்படி போகணுன்னு நான் பர்மிஷன் கேட்டேன். ஆனால் நீ எனக்கு இவ்வளோ கட்டுப்பாடு போட்டு, இவ்வளோ தடைகளை போட்டு, என் மக்களை பார்க்குறதுக்கு நீ இவ்வளோ விஷயம் பண்ணுற அப்படின்னா நீ என்ன மசருக்கு நான் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்றதையும் இன்டைரக்டாக சொல்லிட்டார். ப்ளஸ் அதுக்கப்புறம் இன்னொரு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, வேர்போட்டு வர வேண்டாம் நான் சொல்லலை, ஆனால் இங்கே வர வேண்டாம் தான் சொல்கிறேன். ஏன்னா இது நம்ம கத்தி படத்தோட டைலாக் மாதிரி தான். வளர்ச்சியே வேண்டான்னு சொல்லலை, ஆனால் விவசாய நிலத்தை அழித்து வர வளர்ச்சி வேண்டான்னு தான் சொல்கிறேன் அப்படின்றது தான் இங்கே என் பாயிண்ட்டு. ஏர்போர்ட்டே வர வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் இந்த நிலத்தை அழித்து நீ ஏர்போர்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிற பேர் இதுதான் வேண்டாம் நான் சொல்கிறேன். அப்போ இதை நீ இவ்வளோ முக்கியமாக நீ அழிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னா உனக்கு ஏதோ ஆதாயம் இருக்குது. ஏன்னா டங்ஸ்டன் விஷயம், மதுரையில் இருக்க டங்ஸ்டன் விஷயத்துக்கு ஒட்டுமொத்தமாக தீர்மானம் போடுறீங்க. எக்காரணத்து கொண்டும்
நான் ஆட்சியில் இருக்கும் வரை இந்த டங்ஸ்டன் திட்டம் இங்கு வராது அப்படின்னு சட்டசபையில் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். அப்போ அப்படி சொல்லும்போது பரந்தூரில் மட்டும் அதை சொல்ல ஏன் வாய் வரல? எப்படியாவது இந்த நிலத்தை கையகப்படுத்தி இதில் ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்னு நிற்கிறேன்னா இதற்கு என்ன முக்கியமான காரணம்? அப்போ இதுக்கு ஏதோ ஆதாயம் இருக்குது. அப்போ என்ன ஆதாயம், யார் அந்த ஆதாயம் அப்படின்றத கண்டிப்பாக நீ போகிற போக்கில் போக போக கண்டிப்பாக வெளிகள் வரும், வராமலாம் இருக்காது. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஏர்போர்ட்டை சுற்றி இருக்க விளைநிலங்கள் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா G2 அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டக்கூடிய அந்த அந்த யார் சொல்கிறது, அந்த தொழிலதிபர்கள் வந்து அந்த இடத்த வாங்கியிருக்காங்க, வளைச்சி போட்டிருக்காங்க அப்படின்றது தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூப்பில் கூட பார்த்தேன். நமக்கு அதோட விவரம் ஃபுல்ஸாக தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கைக்கூலிகள் இருக்கிறனால தான் அவங்க வந்து இந்த இடத்த வாங்கி கொடுத்து அந்த இடத்துல ஏர்போர்ட்டு கட்டினா அப்போ அஃப்கோர்ஸ் ஏர்போர்ட் வருதுன்னா அது சுற்றி இருக்க இடங்கள்லாம் பயங்கரமான ரேட் ஆகும், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ அப்போ ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கிறனால தான் இதை எப்படியாவது அழித்து கட்டணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு சத்தியமாக புரியல. இந்த இடத்த நம்ம ட்ரோனில் பார்த்தோம் அப்படின்னா பச்சை பசேல் இருக்குது. ஏன் தளபதி அந்த அந்த மண்டபத்துக்கு முன்னாடி அந்த கேரவனில் நிற்கிற அந்த மண்டபத்தை சுற்றியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பச்சை பசேல் இருக்குது. இதை எப்படி அழிச்சிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் அங்கே செய்யணும்னு தோணுதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. சத்தியமாக நம்ம வீட்டிலலாம் ஒரு 1-2 தென்னங்கன்று வச்சாவே இல்லை ஒரு மாங்கன்று வச்சாவே அதை வந்து நம்ம வெட்டி போட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கே அவ்வளோ யோசிப்போம். இருக்கட்டுமே இதை வெட்டாமல் ஏதாவது பண்ண முடியுமான்னு அவ்வளோ யோசிப்போம். ஆனால் நீங்கள் என்னென்னா வளர்ச்சின்ற பேரில் ஒரு ஒட்டுமொத்த கிராமத்தையே விவசாய கிராமத்தையே அழிக்கிறீங்களே, மனசாட்சியே இல்லையாடா உங்களுக்குலாம்? சத்தியமாக சொல்ல மனசாட்சியே இல்லையான்னு எனக்கு தெரில. இவங்கெல்லாம் என்ன ஜென்மம்னு எனக்கு தெரில. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து அங்கே பதிவு பண்ணிட்டார். ஸோ யாருக்கோ ஆதாயம் இல்லாமல் இது நடக்கலை அப்படின்றதையும் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிட்டார். ப்ளஸ் இனிமே என்ன நடந்தாலும் நான் உங்கள் கூட தான் நிற்பேன். யார் கூட? விவசாயிங்க உங்கள் கூட நான் நிற்பேன். விச் மீன்ஸ் வாட், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் நான் போவேன் அப்படின்றதான் இதோடைய பொருள். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய் ஒரு களத்தில் இறங்குறதுனால மேபி இன்னும் 1 வருஷம்தான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சி இருக்குன்றனால மேபி அவசரமாக இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கான வேலைகள் ஆரம்பித்தா அப்படின்னா மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ நீ பர்மிஷன் கேட்டு தான் நம்ம வந்து தளபதி வர்றாரு. பர்மிஷனே கேட்காம டக்குன்னு கண்டி எடுத்துக்கிட்டு பரந்தூருக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு நான் இன்னி பரந்தூர் விட்டு வெளில வர மாட்டேன், முடிஞ்சதை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நீ போலீஸ் வச்சுருக்க. விஜய் அவர்கள் வந்து அவருக்கே ஒரு 10 அடுக்கு கட்டம் போட்டு நான் இங்கே தான் இருப்பேன், என்னை சுற்றி இத்தனை அடுக்கு இருக்குன்னு இத்தனை அடுக்கு மக்களை வந்து பாதுகாப்பாக வச்சுட்டாருன்னா எத்தனை பேரை தாண்டி போலீஸ்கார் வருவனி? ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் இளைஞர்கள் எல்லாம் அங்கே கூஞ்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு மாதமும் கொடுக்க முடியாது. ஸோ முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இவர் வந்து ரூல்ஸு வந்து ஃபாலோ பண்ணுன்றனால கேட்டு வரனால நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க. இவர் கேட்காம ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இவர் பிளான் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த பிளானை உடைக்கிறதுக்கு நீங்கள் பாடுபடணும், அப்புறம் போலீஸ்காரங்க பாடுபடணும். ஸோ அதுதான் இங்கே மேட்ரு, அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் ஒன்று, இன்றைக்கி இந்த 10 நிமிஷம் ஸ்பீச்சுனாலும் பயங்கரமான ஒரு ஃபயர் ஸ்பீச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்பீச் வந்து பரந்தூர் மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கும். இப்போ விஜய் அவர்கள் பேசுனதுனால இனி அடுத்தடுத்து பல கட்சிகள் அந்த ஊருக்கு போகும், போய் மக்களை பார்க்கும், ஆதரவு கொடுக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. இன்னும் அடுத்தடுத்து பல இடங்களுக்கு தளபதி அவர்கள் போக வேண்டியிருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அரசியல் களத்துக்கு வான்னு சொன்னவங்க எல்லோரும் இன்றைக்கி வாயில் வந்து லல்லிப்பப்பை வச்சுக்கிட்டு சூப்பிக்கிட்டு போக வேண்டியதான் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் பதிவு பண்ணிக்கிறேன். நடந்த வீடியோ என்னடா இவ்வளோ டல்லாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினச்சி கேட்காதீங்க. சத்தியமாக எனக்கு உடம்பு முடியல, வேறு வழி இல்லை. இருந்தாலும் நீ ஸ்பீச்சை பார்த்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஸோ ஓகே, பை, டேக் கேர்.